இப்போ வாழும் தெய்வம் என்ன இன்ன வரைக்கும் யாருக்குமே எதிர்பார்த்து செஞ்சதில்லை. அந்த என்ன பாசத்துக்கு கட்டுப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஓட்டு போடணும்னு வச்சுக்க நம்மளாம் விளங்க மாட்டோம். 1000 எம்பி வந்திருந்தாலும் அந்த எம்பிக்குன்னு ஒரு அடையாளம் காட்டினவர் டிடி தினகரன். ஆனால் அண்ணனுக்கு இப்போ எங்கள் குல சாமியாக தான் வச்சுருக்கோம். எங்கள் தெய்வம் தான் எங்கள் சாமி அவர். ஏன்னா அவருக்கு தான் ஓட்டு, அவரை தான் ஜெயிக்க வைப்போம். மூலக்கடை என் பேர் செல்வம். இந்த மாதிரி அவர் டிடிவிக்காக நாங்கள் வந்து நிறையா அவர் வந்து எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு. ஆற்றுல தண்ணி வரும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடக்க முடியாது. ஓடு வாழம் போட்ட பின்னாடி எங்களுக்கு நாங்கள் வந்து நல்லா கடந்து நல்லா இதாக இருந்தேன். மேற்கொண்டு ஊருக்கு வந்து மூலக்கடைக்கு கோவில் கட்டினார். ஐயனார் கோயில் கட்டி கொடுத்தாரு. ரெண்டாவது கல்யாண மண்டபம், பெரிய மண்டபம், நல்ல மண்டபம். இன்றைக்கி அதை கட்டி கொடுக்க போய் ஓரளவுக்கு நல்லா ஒரு இதாக விசேஷம் நல்லது கட்டுறது பூராமே அங்கே இது பண்ணுறேன். தேனி மாவட்டத்தில் டிடிவி தினகரன் செஞ்சதுக்கு எந்த நோட்டு போட்டாலுமே பேனாமையிலேருந்து பூராமே காலியாகி போகும். அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு எல்லா கிராமத்துக்கும். இந்த எங்கள் ஊர் சிங்கராசு பாலம் கொண்டு இருக்குண்ணே. அந்த பாலத்தில் தண்ணி கொண்டு போவாங்கண்ணே. இந்த பாலுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. பால் கொண்டு போனால் இந்த காற்று இந்த மூலையில் இறங்கணும், அந்த மூலையில் போய் இறங்குவாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு போனவங்க. இன்னைக்கு எங்கள் அண்ணன் பாலம் கட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் ஊர் இதனால் 10-30 கிராமம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு, சந்தோஷமாக இருக்கோம். சிங்கராசிலிருந்து வசலாட்டு வரைக்கும் இன்னும் அவர் வந்துட்டார். இந்த மாவட்டம் நிற்கிறாரு, தொழில் நிற்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக செய்ப்பாருண்ணே. அவர் யாராலும் அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுண்ணே. சூப்பராக வருவாருண்ணே. பாருண்ணே, அவர் செஞ்சது 1000 கோடி செஞ்சுருக்காருண்ணே. எந்த கட்சிக்காரன் செஞ்சதே கிடையாதுண்ணே எங்கள் ஊரில். அவர் டிடி தினகரன் மட்டும்தான் செஞ்சுக்காரு, எங்களுக்கு நல்லது செஞ்சுக்காரு.